உறவுகள் அனைவருக்குமே அழகான வணக்கத்தை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் வந்து இருக்கிறது கலைஞர் குடியிருப்பு. எங்க தம்பி டக்குன்னு இந்தியாவுக்கு போயிட்டியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கக்கூடாது. இது கிளிநொச்சி செல்வா நகரில் இருக்கிற கலைஞர் குடியிருப்பு. இந்த அடிக்கிற வெக்கைக்கு இந்த பகுதியில் தண்ணி இல்லை, தண்ணி இல்லாத ஒரு கிராமம். வந்து பாருங்கள், மக்கள் எப்படி தங்களுக்கான வீடுகளை வந்து அமைச்சு வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் கலைஞர் குடியிருப்புன்னு சொல்லி ஒரு பகுதி காணி ஒதுக்கி கொடுத்துருக்கணும். இதுக்குள்ள ஒரு 6 குடும்பங்கள் இங்கே இருந்து ஒரு வேறு இடத்துக்கு தண்ணிக்காக போய் சென்று வருவதாகவும், அதே மாதிரி தாங்கள் வேலை முடித்து வந்து சுடலையில் உள்ள ஒரு கிணத்துலேயோ தண்ணியில் தான் குளிப்பதாகவும் வந்து தெரிவிச்சிருந்துச்சுன்னா வாங்க அவையிற நிலப்பாட்டை தெரிஞ்சு கொள்வோம். அவையிற கஷ்ட நிலப்பாட்டை தெரிஞ்சு கொண்டு ஒருவர் வந்து முன் வந்து இந்த கிணறை வந்து வழங்குவதற்காக வந்திருக்கிறார். இங்கே ஒரு குடும்பத்துக்கு 6 குடும்பத்துக்கு கிணறு தேவைப்பாடு இருக்குது. ஆனால் ஒரு குடும்பத்துக்கு தான் இப்போ வழங்க போயினோம். இங்கே பாருங்கள், அந்த வீட்டை ஒரு காட்டுங்க. ஒரு கடை மாதிரி ஒரு வீட்டை கட்டியிருக்கணும். அதோட உயரமும் சின்னன் அவேர நிதியிலேயே இந்த வீட்டை உருவாக்கி இருக்கணும். இதுக்குள்ளே பகல் நேரத்தில் ஒரு இருப்பம் வீட்டுக்குள்ளே நினைச்சு இருக்கிறதுன்றது வந்து ஒரு சாத்தியம் இல்லாத கதை. அவ்வளோத்துக்கு நெருப்பாக இருக்கும் என போகிறன மாதிரி பான் வச்சு வேக வைக்கக்கூடிய ஒரு இடமாக வந்து இருக்குது. வாங்க நிகழ்வை வந்து முழுமையாக வந்து பார்ப்போம். உண்மையிலேயே தேவையுடைய ஒரு கிராமத்தை வந்து தெரிவு செய்திருக்கணும். அடிப்படை எந்த ஒரு வசதியும் இல்லாமல் கிளிநொச்சியில் இருக்கிற கிராமம் என்றா இதுதான் என்று சொல்லலாம். இங்கே இருக்கிற மக்களோட வந்து கதைச்சிருக்கிறேன். அவர்களுடைய பதிவை தொடர்ச்சியாக வந்து பார்ப்போம். அதுக்கு முதல் இந்த சிறப்பான செயல்பாட்டை வந்து செய்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களோட கிளிநொச்சி நீதிமன்றத்துக்கு முன்னால் அமைந்திருக்கிற ஸ்ரீராம் நகைக்கடை உரிமையாளர் தான் இதை வந்து ஆரம்பித்து வைக்கிறார். இந்த நிகழ்வை வந்து ஆரம்பித்து வைக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இங்கே நிறைய சிறப்பான செயல்பாடுகளை வந்து செய்து கொண்டிருக்கிறார். EL, OL புலம பரீட்சை தரத்தில் வந்து சித்தி அடைகிற மாணவர்களை அழைத்து தன்னுடைய கடையிலேயே அழைத்து அவர்களுக்கு பரிசுகளை வந்து வழங்கி சந்தோஷப்படுத்துவார். அதே மாதிரி அடுத்த முறை அடுத்த புள்ள அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு இருக்கும். நானும் போய் ஸ்ரீராம் நகைக்கடையில் ஒரு பரிசை வந்து பெற்ற முடியாதான்ற ஒரு போட்டியோடு அதே மாதிரி கௌரவிக்கப்படணும் மாணவர்கள். அப்போ தான் ஒரு உற்சாகம் வரும். அந்த சிறப்பான செயல்பாட்டை வந்து வழங்கி கொண்டிருக்கிறவர் இதுவரைக்கும் 7 கிணறுக்கு மேலே மக்களுக்கு வந்து வழங்கிட்டார். தவிசாளர் வேளம் மாளிதன் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர்தான் இந்த இடத்தை இணங்கண்டு இந்த இடத்துக்கு இந்த கிராமத்துக்கு இந்த உதவி தேவை அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அந்த இடத்துக்கு இந்த உதவியை வந்து வழங்கி இருக்கிறார். இன்றைய தினம் வழங்கிய நிகழ்வைத்தான் வந்து பார்க்குறீங்க. உண்மையிலேயே தேவையுடைய கிராமம். அங்கே உள்ள உறவுகள் பல உதவிகளை வந்து கேட்டிருந்துச்சுன்னா யாராவது மக்கள் உங்களால் உதவி வழங்க முடியுமெண்டா வழங்குங்க. இல்லாட்டி இதை பகிரேக்குள்ளே அது வேறு யாராவது ஒரு வசதி படைத்தவருக்கு தெரிய வரைக்குள்ளே அவர்களுக்கான அந்த உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த நல்ல நிகழ்வில் நானும் வந்து கலந்து கொண்டிருந்தேன். இங்கே குளிக்கிற மக்கள் இங்கே ஒரு சுடலை சைட்டில் தான் நாங்கள் போய் குளிக்கிறோம். நாங்கள் இரவு நேரத்தில், அதுவும் மறைவிடம் இல்லாத காரணத்தால் பெண்கள் எல்லாம் இரவு நேரத்தில் தான் போய் அங்கே குளிப்பதாகவும் வந்து தெரிவிச்சிருந்துச்சுன்னா ஒரு தேவையுடைய கிராமம். ஆரம்பத்தில் எங்களுடைய தமிழீழ கலைஞர் இப்போ இருக்கிறாங்க சாதாரண ஒரு நிலைமையில் தங்களுடைய வாழ்க்கையை வந்து பார்த்து கொண்டிருக்கணும். அம்மா சொல்லுங்கள், இந்த கிணறு இப்போ இந்த சூழலில் எப்படி இருக்குது உங்களோட வாழ்க்கை? நான் 6 வருடமாக இந்த இடத்துல வசித்து வருகிறேன். மிகவும் நெருக்கமான நிலை, சரியான மழை கஷ்டமான நிலையில் மிகவும் விசேஷமாக தண்ணி இல்லாமல் நான் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம். பாரவேட்டியெல்லாம் நான் சொல்லுவேன், எங்களுக்கு எது இல்லாட்டியும் எங்களுக்கு மலை குடமும் நீர் வசதியும் எங்களுக்கு செய்தாருங்க. எங்களுக்கு எது இல்லாட்டியும் பரவாயில்ல, முக்கியமாக எங்களுக்கு அதுதான் தேவையண்டு அந்த எல்லார்ட்டையும் கேட்டோம். எல்லாரும் மூமெண்ட் சொல்லி எந்த ஒரு பதிலும் எங்களுக்கு வரவில்லை. ஆனால் நான் கண்ணீரோடு கூடத்தான் இருந்தேன். இன்று இந்த துன்ப நிலை எங்களுக்கு மாறுமண்டு எதிர்பாராத நிலையில் அருமையான சார் அவர்கள் ஆண்டவர் கடவுள் ஒரு உந்துதல் கொடுத்த மாதிரி அவர் வந்து எங்களுடைய நிலையை பார்த்து இன்றைய நாளிலே இந்த நீரை பெற்றுக்கொள்ளும்படி இந்த கிணத்தை உருவாக்கி தந்ததுக்கு நான் மிகவும் அவருக்கும் இது உங்களுக்குரிய கிணறு இல்லைன்னு இந்த அம்மாவும் இதுல பயனடையத்தக்கதாக எங்களுக்கு இருக்குது. இதில் இருக்கிற அவ்வளோ குடும்பமும் நாங்கள் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். என்றாக எங்களுக்கு இந்த நீர் வந்து எங்களை உயிர் வாழ வைக்கிற ஒரு நிலை. நாங்கள் அப்படியாப்பட்ட சில நேரம் நாங்கள் கூலி வேலைக்கு போயிட்டு வந்தால் 6 மணிக்கு பிறகு தண்ணிக்கு போக முடியாது. அன்று முழுக்க நாங்கள் இருந்து அதிகாலையில் நாங்கள் தண்ணி பெற்று ஒரு சூழ்நிலையில இருந்தோம். இப்பொழுது எங்களுக்கு மனதுக்கு சந்தோஷம் எனக்கு சொல்ல முடியாது. அவ்வளவு தூரம் எனக்கு சந்தோஷமா இருக்கேன்னாக்க இவ்வளவு பேரும் நாங்கள் இந்த நீரை பெற்று நாங்கள் நிம்மதியாக இருக்கத்தக்கதாக ஒரு
நல்ல ஒரு காரியத்தை எங்களுக்கு செய்தவர்களுக்கு நான் மிகமா சேருக்கும் எங்களுடைய நகை கடை உரிமையாளருக்கு நான் மிகுந்த நன்றி சொல்லுகிறேன். இன்னும் பல காரியங்கள் அவர்கள் செய்வதற்கு கடவுள் இன்னும் அவர்களுக்கு உதவியும் ஒத்தாசையா இருக்க வேண்டும் என்றது என்னுடைய மன நிறைந்த நன்றியை தெரிவித்துக்கொள். உண்மையிலேயே அம்மா வந்து வெளிப்படுத்தினதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி இல்லாம ஒரு இடத்துல இவ்வளவு காலம் வாழ்ந்து அது கிடைக்கல அவைகளுக்கு இருக்கிற மன உணர்வுன்றது அவைகளுக்கு தான் அதோட அருமை தெரியும். எங்களுக்கு எல்லாம் வீட்டுல கிணறு இருக்கிறபடியா தண்ணியை பயன்படுத்த அதோட அருமை தெரியாது. நீரின்றி அமையாத உலகன்ற மாதிரி தண்ணீரை பெருமதியை அம்மா வந்து சொல்லி இருந்தா அதே மாதிரி இங்க தேவையுடைய மக்கள் வேற 6 குடும்பங்களுக்கிட்ட இருக்கணும். இது வந்து டெவலப் பண்ண வேண்டிய ஒரு கிராமம். அப்ப தவிசாளர் தானே வந்திருக்கிறார். அவர் மேற்கொண்டு அவற்றை பார்வைக்குள்ள இருக்கிறபடியா கொஞ்சம் கொஞ்சமா சரி செய்வார் அப்படின்னு சொல்லி நம்புறோம். இந்த பிரதேசத்தை செய்வார் கட்டாயம். அவர் வந்து இப்படியான உதவிகளை வந்து பெற்று கொண்டு செய்வார். பண்ட காலம் மக்களுக்கான பணியை வழங்கி கொண்டிருக்கிற தவிசாளர் வேளமாளிதன் அவர்களை வந்து சந்திச்சிருக்கிறோம். வணக்கம் அண்ணா. சொல்லுங்க சொல்லுங்க. இந்த இதை வந்து நீங்க ஏற்பாடு செய்து கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆமாம், நாங்கள் கடந்த 2 வாரங்களுக்கு முதல் இந்த பகுதியினுடைய வீதி அபிவிருத்தி மற்றும் மயானத்தினுடைய நிலவரங்கள் குறித்து பார்வையிடுவதற்கு வந்த பொழுது எதேச்சையாக இந்த வீதிக்குள்ள யார் இருக்கிறார்கள் என்பதற்காக வந்து பார்த்த பொழுது இந்த பரிதாபமான நிலவரத்தை பார்த்தோம். நான் அறிந்த தகவல்களின்படி நான் நினைக்கிறேன் சஜித் பிரேமதாசாவினால் மேற்கொள்ளப்பட்ட வீட்டு திட்டம் ஒன்றின் போது கலைஞர்களுக்கு ஒரு குடியிருப்பை வழங்குவதாக அறிவித்து இவர்கள் கொண்டு வந்து பிரதேச செயலகத்தினால் காணி வழங்கப்பட்டது. பின்வந்த நாட்களில் சஜித் பிரேமதாசா வெற்றி பெறாத காரணத்தினால அந்த வீட்டு திட்டம் கைவிடப்பட்ட நிலையில் அன்று தொடக்கம் இன்று வரையும் இந்த இடத்துல இருக்கின்ற இந்த 6 குடும்பங்களும் மின்சார வசதி இல்லாமல், கிணற்று வசதி இல்லாமல், மலசல கூட வசதி இல்லாமல் 6 ஆண்டுகள் வசித்து வந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நிலவரம் குறித்து நான் பலரோடு பேசியிருக்கிறேன். குறிப்பாக அரசாங்க அதிபருக்கு இவர்களுக்கு மின்சாரம் வழங்கும்படியாக கேட்டிருக்கிறோம். விரைவில் அதனை செய்வதாக அரசாங்க அதிபர் தெரிவித்திருக்கிறார். அதுபோல் இந்த குடிநீர் பிரச்சனையை உடனடியாக தீர்ப்பதற்கு ஸ்ரீராம் நகையகத்தினுடைய உரிமையாளரோடு தொடர்பு கொண்டோம். அவருடைய நகையகம் கிளிநொச்சியிலே நிறுவப்பட்டு 20 ஆண்டுகள் பூர்த்தியாகின்ற தினத்தை முன்னிட்டு தான் ஒரு கிணற்றை இந்த மக்களுக்கு அமைத்து தருவதாக வாக்குறுதி அளித்து இன்றைய நாளிலே அவர் அந்த கடமையை நிறைவேற்றி இருக்கின்றார். இதனூடாக இந்த மக்கள் பெரிதும் குடிநீருக்காக பட்ட கஷ்டங்கள் நீங்குவதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க இப்படியான தேவைப்பாடுகள் வந்து வரைக்கும் தனிநபர்கள் அணுகி அவர்கள்ட்ட உதவியை பெற்று வழங்குறது இப்படி மக்கள்கிட்ட கோரிக்கை வந்து வரைக்கும் அரசாங்க கடமை. அரசாங்கத்தில் சில சட்ட ஏற்பாடுகள் இருக்கு. என்னென்ன இவ்வளவுதான் செய்யலாம். தனிநபர்கள் இந்த வீடுகளில் கிணறுகள் அடிக்கும். அப்ப நாங்கள் அவர்களுக்கு இப்படி தனிநபர்கள் ஊடாகவும் அல்லது அரசு சார்பற்ற நிறுவனங்கள் அல்லது புலம்பெயர்ந்தவர்கள் ஊடாக இந்த உதவிகளை பெற்று அவர்களுக்கு செய்து கொடுக்குற ஒரு இணைப்பு கடமையை செய்யும். உண்மையிலேயே இந்த கிராமத்துக்கு அங்கால பின்னுக்கு இடம் இல்லையோ? பின்னுக்கு குளம். இது வந்து கிளிநொச்சியில செல்வா நகர்னு சொல்லக்கூடிய இடம். ஆனா இந்த இடத்துல இப்ப இவர் பேசிக்கொண்டிருக்க இங்க மின்சார வசதியும் இல்லைன்னு சொல்லி இருந்துச்சுன்னா இப்ப இதை வந்து ஒரு கயிறு மூலம் எடுக்கிறத தான் வச்சிருக்கணும். இப்போதைக்கு அப்படித்தான் இருக்கணும். ஆனா தேவையுடைய இப்ப 6 குடும்பங்கள் வந்து இங்க இருப்பதாக வந்து தெரிவிச்சிருந்துச்சுன்னா, ஆனா ஒரே ஒரு ஆக்களுக்கு இப்ப பொதுவா எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய மாதிரி எல்லாருமே நீண்ட தூரத்துக்கு வந்து போயிருக்கணும். இப்ப 3வது வீடு அந்த அக்கா சொல்லினா 3வது வீடு இங்க இருந்து பார்க்கல ஒரு 300 மீட்டருக்கு மேல போகணும்னு நினைக்கிறேன். 300 மீட்டருக்கு மேல போய் தான் இந்த தண்ணியை இந்த இடத்துக்கு வந்து கொண்டு வந்து இது செய்யணும். தேவையுடைய மக்களுக்கு சரியான ஒரு உதவி வந்து போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த தெரிவை வந்து சரியா தெரிவு செய்திருக்கிறீங்க. நானும் வந்து பார்த்துட்டு வந்துறேன் எங்க இதை தெரிவு செய்திருக்கணும், யாருக்கு இது வழங்கினோம்னு சொல்லி உண்மையிலேயே ஒரு தேவையுடைய ஆக்களுக்கு வந்து சரியான தெரிவு. வேற என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இல்லை, இந்த மக்களின் மின்சார தேவையும் விசேடமாக மெலசல ஊட தேவை விரைவில் நிறைவு செய்யப்பட வேணும். 6 வீட்டுக்கும் ஒரு மெலசல ஊடமாவது உடனடியாக அமைக்கப்பட வேண்டி இருக்கின்றன. அவர்கள் காடுகளுக்கு செல்கிறார்கள். இந்த முகாம்களில் இருந்த மாதிரி சோடா போத்தல்களோட போகிற நிலவரம் இன்றைக்கும் தொடர்றது மிகவும் ஒரு பரிதாபகரமான ஒரு நிலவரம். இரவில் ஒரு பயங்கரமான, நான் இரவும் காப்பாற்ற பயங்கரமான இருள் சூழ்ந்த பிரதேசமாக இருக்குது. ஏனென்றால் மின்சாரம் இல்லை.
இரவில் தான் இந்த பெண்கள் எல்லாரும் சுடலையில் இருக்கிற கிணத்துல தான் போய் குளிக்கிறார்கள். செல்வான சுடலையில் இருக்கிற குளத்தில் தான் குளிக்கிறார்கள். நான் அன்று வருகை வந்த பொழுது கூட உடம்புல அவர்கள் சொருங்கி கொண்டிருந்தார்கள். அதை கேட்ட பொழுது சொன்னார்கள், இந்த குளத்தின் தண்ணி கடிக்குது, இனி கொஞ்ச நேரம் பொழுதுபட இருந்து போட்டு போய்தான் சுடலையில் நல்ல தண்ணியில் குளிக்கணும், இரவுல போய் குளிக்கணும் மட்டும் சொன்னேன். கிட்டத்தட்ட நாங்கள் முள்ளிவாய்க்காலில் இரவுல குளிச்சு பகல் எலும்பில மாதிரி ஒரு வாழ்க்கை முறை தான் இவர்கள்ட்ட இன்றைக்கும் இருக்குது. அப்போ இந்த நிலைமையை நீக்குவதற்கு உரிய தரப்பினர் முன்வர வேண்டும் என்றதான் என்னுடைய தயவான வேண்டும். இப்படி இன்னும் பல கிராமங்கள் வந்து இருக்குது. அதில் இது இப்போ கிளிநொச்சிக்குள்ள இப்படி ஒரு இடம் இருக்குன்றது எனக்கு இப்போ தான் தெரியும். இப்போ இவையோட வந்த இடத்துல சரியான இடத்துக்கு வந்து தெரிவு செய்து வழங்கியிருக்கணும். எங்களுடைய ஸ்ரீராம் நகைக்கடை உரிமையாளர் ஸ்பான்சரில் வேளமாளிதன் அவர் தான் அதை வந்து காட்டியிருக்கிறார். இன்ன இடத்துக்கு இன்ன தேவைப்பாடு இருக்குன்னு இது வரைக்கும் ஒரு 7 கிணறுகளுக்கு மேலே வழங்கிட்டார். உங்களோட தான் வழங்கியிருக்கிறார் நினைக்கிறேன். நானும் 4 கிணறு வழங்கிக்க நான் அவரோட பங்களிக்கிறேன். பெற்றுக் கொடுத்துருக்கிறார். உண்மையிலேயே இன்னும் நிறைய தேவைகள் இருக்குது. பொது சேவைகள் இதுகள் செய்ய நினைக்கிற உறவுகள் வந்து ஒரு இப்படி நிகழ்வுகளில் கிணறுகள் போட்டு கொடுக்க விரும்புறீங்க, இல்லை ஏதாவது ஒன்று மக்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா தேவைப்பாடு என்ன இருக்குன்னு இவர்கிட்ட கேட்டீங்கன்னாலே இவர் வந்து சொல்லுவார். அதுகளை நீங்களும் வழங்கக்கூடிய மாதிரி இருக்குமே. உங்களுக்கு தேவைகள் நிறைய இருக்கு, நேரடி நிறைந்த தேவைகள் இத்தகைய குடும்பங்கள் பரிதாபமே நிறைந்திருக்கு. உதவிகளை வழங்குகிறவர்கள் நேரடியாகவே அவரை போல ஒரு இணைப்பு முறைகள் எதுவும் முன்பு அவர்களோட வழங்க முடியும். நீங்க வந்து நேரடியாகவே இவர் கேட்டீங்கன்னா இப்போ யாருக்கு என்ன தேவையுடைய மக்கள் இருக்கணும்னு கேட்டால் சரியான தேவையுடைய ஆக்களை வந்து உங்களுக்கு இனம் காட்டுவினா என்ன மாதிரி இல்லை சார். இதை வந்து நாங்கள் கரண்ட்டுக்கு காசு கட்ட போனாங்க. காசு கட்ட போய் அப்போ கரங்கரை சொல்லிச்சுன்னா 5 லட்சம் ரூபா தாங்க, உங்களுக்கு 3 போஸ்ட் போட்டு இங்கே கரண்ட் தரமாண்டு. அப்போ அவங்க இருந்து 3 போஸ்ட் போட்டு இங்கே கரண்ட் கொண்டு வர 5 லட்சம் ரூபா தேவை கேட்டவன். அப்போ எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை. நாங்கள் 2 புள்ளியில் வச்சு நாங்கள் கூலிகளாம் செய்கிறது. அவசரமாக கரண்ட் வேணும்னு சொன்னால் உங்களால் 5 லட்சம் காசு கட்டணும்னு சொன்னால் 5 லட்சம் தாங்க கரண்ட் தரம். அப்படி உங்களுக்கு நேரம் பிந்துமென்னு சொன்னால் ஆறுதலாக இருங்க, இப்போதைக்கு வராது, 1 வருஷம் 2 வருஷம் செல்லுமென்னு சொன்னாங்க. 1 வருஷம் 2 வருஷம் செல்லுமென்னு சொல்லி உண்மையிலேயே வேற மின்சார தேவை வந்து பூர்த்தி செய்யப்படணும். இந்த இடத்தை வந்து பார்க்க இது வந்து ஒரு தோட்டம் செய்யக்கூடிய ஒரு இடம். இதில் வந்து நான் டிக்டாக்ல கூட எத்தனை பேருக்கு நான் எடுத்து போட்டேன் சார். எடுத்து போட்டும் கூட யாரும் வந்து எங்களுக்கு இந்த மழை டைமில் கூட நான் இதெல்லாம் எடுத்து போட்டேன். நான் எந்த ஒரு உதவியும் யாருமே ஜிஎஸ்ல இருந்து யாருமே எங்களுக்கு உதவி செய்யலை. அந்த யூடியூப்ல அந்த பரந்தில் இருக்கிற 120 காசு தந்தவர் தந்துதான் நாங்கள் இந்த காசு போட்டு நாங்கள் வேலை செய்த காசு அவர் அந்த காசு தான் எனக்கு. அவர் அந்த காசுக்கு தான் நான் அந்த சீட்டும் வாங்கி போட்டு இந்த வீடும் கட்டினேன். இது ஒரு யூடியூப் ஊடாக 120 காசு எனக்கு தந்தவர். நான் போய் சொல்லல, அப்புறம் தந்தவர் எனக்கு தந்தவர் தான் நான் அந்த சீட்டும் வாங்கி போட்டு இந்த வீடும் கட்டினேன். பட் அது வர அந்த அவர் செய்த உதவிக்கு பிறகு இந்த கிராமத்துக்கு வந்து ஜிஎஸ்ஓ ஆர்டிஎஸ்ஓ எந்த உதவியும் எங்களுக்கு செய்யலை. நாங்கள் ஒரு எல்லாருக்கும் பதியெல்லாம் சாமான்லாம் கொடுப்பாங்க. அப்போ நாங்கள் கேட்டோன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வேலை, நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து கிளீனிங் வேலாம் செய்கிறோம், டாய்லெட் கழுவுறோம், வாஷ்ரூம் கழுவுறோம், டாய்லெட் வேலாம் அதான் செய்கிறோம் நாங்கள். அப்போ நாங்கள் அப்படி இருக்க எங்களுக்கு அரசாங்க வேலை இல்லை. எங்களுக்கு அப்படியே உங்களை சொல்லி உங்களுக்கு வர்ற சலுகைகள் எல்லாம் இல்லாமல் பண்ணுறாங்க. இல்லாமல் பண்ணாங்க. இந்த வரைக்கும் எந்த ஒரு ஜிஎஸ்எம் கிராம ஜிஎஸ் ஆர்டிஎஸ் எதையும் இந்த பக்கம் வந்தது இல்லை. அது வந்து இப்போ என்னன்னு சொன்னால் நீங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறீங்க இல்லை, நாங்கள் இப்போ நான் அந்த வேலையை போட்டுட்டு 1500 ரூபா சம்பளத்துக்கு அந்த வேலை செய்யலாது. அப்புறம் 1500 ரூபா சம்பளத்தை வாங்கி நான் பிள்ளைகளை பார்க்கலாது. ரைட். இப்போ உண்மையிலேயே வேறு பிரச்சனை என்னென்னு கேட்டால் இவ அடிப்படை வசதிகள் இல்லாமல் இங்கே இருக்கணும். இந்த இடத்துல அடிப்படை வசதி இப்போ 5 லட்சம் ரூபா தேவை அதுக்கு கரண்ட்டு போட்டு எடுக்கிறதுக்குன்னா இல்லாட்டி ஒரு 2 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம அந்த கரண்ட் இங்கே கிடைக்குமா இருந்தால் இது ஒரு விளைச்சல் நிலம். இங்கே வந்து தோட்டங்கள் செய்யலாம். இப்போ அங்கே ஒரு பூசணி வச்சிருக்கணும். அந்த பூசணி தோட்டத்தை வந்து போய் பார்க்க அதில் ஒரு பெரிய காய்ச்சி இருக்குது. அதை எந்த தண்ணியை நம்பி செய்தேன்னா குளத்தில் வர்ற தண்ணி, குளத்தில் இருந்து வாட்டப்பம் மூடாக எடுத்துருங்க. வாட்டப்பம் மூடாக எடுத்து அதில் இருந்து செய்யணும். அதில் இருந்து செய்து இவ்வளவு வளப்படுத்த சில மண் வளங்கள் இருக்குது விளைஞ்சி வரக்கூடியது. அதே மாதிரி இது கொஞ்சம் தோட்டத்துக்கு உகந்த இடம். வேறு வாழ்க்கை தரம் வந்து உயர்த்தப்படும். அப்போ உண்மையிலேயே அதை செய்து கொடுக்கலும்னு சொன்னால் ஒரு தனிநபர்களோ இல்லை அரசாங்கமோ கட்டாயம் இதுகளை கவனத்தில் எடுத்து இதுகளை வந்து செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இந்த மழை விரைக்கலாங்கலாம் ஃபுல்லாக தண்ணி வீட்டுக்குள்ளே இந்த 2 புள்ளிகளை இந்த நீங்கள் ஒரு வந்து இல்லை நான் பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து இதுக்குள்ளே வாழ்கிறது கஷ்டம்.
நாங்கள் ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு பிறகு இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த இருக்கிறதுன்றது இதில் வந்து நாங்கள் இந்த 2 புள்ளியெல்லாம் வச்சுக்கொண்டு இதுக்கெல்லாம் படுத்து கிடக்கிறோம். இயலாத காரியம். ஓகே, ஒரு பாதுகாப்பான இடமா? வசதியும் இல்லை எங்களுக்கு. அடிப்படை இதுக்கெல்லாம் சமையல் இந்த இல்லாமல் பாருங்க, மழை பெஞ்சா தண்ணி ஒழுகும் இதுக்கால. இந்த இதுக்கால தண்ணி ஒழுகும். அப்படி இருக்கிறோம் நாங்கள். அன்னாட நிலைமை ஒரு கஷ்டமான நிலைமையில் வந்து இருக்கிற அடிப்படை வசதிகள் இல்லாமல். எத்தனை வருஷமாக இதுக்குள்ளே வாழ்கிறீங்க? இதுக்கு நாங்கள் இப்போ 5-6 வருஷமாக இருக்கிறோம். 5-6 வருஷமாக இந்த எந்த ஒரு உதவியும் இல்லை எங்களுக்கு. நாங்களே உழைச்சி நாங்களே தான் சரிதான்றோம். சரி, ஒன்று யோசிக்காதீங்க, எல்லாம் மாற்ற நிகழும் வரும். இப்போ தான் ஒரு கிணறு ஒன்று வந்திருக்குது, விஷயம் வந்து வெளியே வந்திருக்குது. யாராவது உங்களுக்கு வந்து முன் வந்து சப்போர்ட் பண்ணுவீனம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஆனால் நான் டெய்லி பார்த்துக்கிறேன் உங்களை. என்ன பார்த்துருக்குறீங்க? நான் டிக்டாக்ல பார்த்துக்கிறேன், யூடியூப்பில் பார்த்துக்கிறேன் உங்களை. உண்மையில எனக்கு நல்ல சந்தோஷம். உண்மையில எனக்கு சந்தோஷம். நீங்கள் வந்தது எனக்கு நல்ல சந்தோஷம் உண்டு. நான் நீண்ட காலம் உங்களுக்கு நான் அந்த இந்த நம்பரை கூட நான் போட்டேன் உங்களுக்கு. நீங்களும் ஆன்சர் பண்ண இல்லை உண்மையிலே. ரைட். இப்போ நான் பதிவு செய்திருக்கிறேன். நானே இந்த பதிவை பார்த்து உங்களுக்கு கரண்ட் எடுத்து தர்றதுக்கு யாராவது முன் வந்தாலோ இல்லை வேறு ஏதாவது உதவிக்கு உங்களுக்கு முன் வந்தாலோ கட்டாயம் அதை பெற்று தர்றதுக்கு எனக்கு என்ன ஒரு டாய்லெட்டும் கரண்ட் வசதியும் இருந்தால் நான் அந்த கொஞ்சம் கட்டி கம்ப்ளீட் பண்ணுறதா அவ்வளோ முடியும். அதுக்கு எனக்கு சாமான் தான் நான் கட்டிடுவேன். நான் ஒரு மேசன் தான். நீங்கள் ஒரு மேசன்? ஓ, நான் மேசன். பார்ப்போம். எந்த வீடியோ பார்க்குற உறவுகள் நிறைய பேர் உதவி செய்கிற உறவுகள் இருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். கிடைச்சா கட்டாயம் அதை நான் பெற்று தருவேன். சந்தோஷமா? சரி, மேலே உங்களை கண்டதை எங்களுக்கு சந்தோஷம் பண்ணு. ஓகே, சரியா? பள்ளி மாணவர்களுக்கு அதே மாதிரி நிறைய சமூக செயல்பாடு தன்னால் முடிஞ்ச எந்த நிதியில் நான் உழைக்கிறேன், நான் கடை வச்சுருக்கிறேன், எந்த நிதியில் என்னால் முடிஞ்ச ஒரு செயல்பாட்டை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசையோட வழக்கமாக என்னட்ட வந்து சொல்லுவார். இன்ன பிள்ளைகளுக்கு கௌரவி கொண்டு செய்வோம், இன்ன செய்வோம். ஒரு சில பதிவுகளுக்கு வந்து நான் வருவேன், சில இடங்கள் தவிர்த்து கொள்வது. நிறைய நான் வராத நிகழ்வுகள் வந்து நிறைய செய்திருக்கிறார். அதுபோல் இப்போ 20 வருடம் அவருடைய அந்த வர்த்தக நிலையம் ஆரம்பிக்கப்பட்டு 20 வருடம் நகைக்கடை, ஸ்ரீராம் நகைக்கடை எங்களுடைய கிளிநொச்சி நீதிமன்றத்துக்கு முன்னால் வந்து அமைந்திருக்கு. இப்போ அவற்றை 7வது கிணறா வந்து இது இருக்குது. 4 கிணறு கிட்ட வேளமாளிதன் அண்ணாவோட செய்திருக்கிறீங்க. செய்திருக்கிறார். அப்போ அந்த வாழ்வாதார உதவி இப்படி ஒரு தேவைப்பாடு இருக்குன்னு சொல்லி இவருக்கு சொல்லியக்குள்ள இவருடைய கண்டதை வழங்குறது. அந்த 20 வருட போட்டி நிறைவு கடையில் அந்த 20வது வருட நிறைவில் வழங்கி இருக்கிறார். இப்போ அண்மையில் அச்சய தேதி பதிவுகள், சிறப்பு தள்ளுபடிகள் எல்லாமே வந்து போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இதுவும் ஒரு சிறப்பான செயல்பாடு. நல்லதை வந்து ஊக்குவிக்கணும், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. அது பாராட்டப்படணும், அது சமூகத்திலையும் பரப்பப்படணும். ஏன்னா இவர் போல 100 பேர் உருவாகுனா அது சமூகத்துக்கு பயனுள்ளது. அதை விட்டு நல்ல காரியங்கள், அதுக்காக தான் இந்த நல்ல காரியங்களை ஊக்குவிக்கிறதுல நாங்களும் ஆர்வமாக இருக்கிறது. அண்ணா சொல்லுங்கண்ணா. நான் இன்றைக்கு இந்த கிணத்தை அடித்து கொடுக்குறதுக்கு முன் வந்தது காரணம் என்னன்னு சொன்னால், நான் இதுக்கு முதலே எனது பிறந்த நாள் வந்தால் கிணறு அடித்து கொடுக்குறது வழமை. அதுபோல் இன்றைக்கு இந்த கிணத்தை அடித்து கொடுக்குறதுக்கான முன் வந்தது என்னென்னா, எனது தொழில் தொடங்கி 20 வருட காலம் ஆகிவிட்டது. அதால் அந்த 20 வருட பூர்த்தியை நிறைவு செய்வதற்காக இந்த கிணறு 6 குடும்பங்களுக்கு பொது கிணறாக இந்த கிணத்தை அடித்து கொடுக்குறேன். இது ஒரு கிணறு. அடுத்தது இன்னொன்று பெரிய குளத்தில் போட போகிறோம். இன்னும் அடுத்த கிணறு வந்து பெரிய குளத்தில் அடித்து கொடுக்க போகிறோம். ஒரு தனிநபராக இப்போ நாங்களும் எல்லாம் செய்திருக்கிறோம், கிணறுகள் நிறைய செய்து கொடுத்துருக்குறோம். வேறு ஆக்களோட நிதியை வேண்டி அதை வந்து செயல்படுத்தி இருக்கிறோம். ஆனால் தனிநபராக தன்னுடைய சொந்த நிதியில் இந்த செயல்பாட்டை வந்து செய்து கொண்டிருக்கிறார். இவரை போல நிறைய வசதி படைத்தவர்கள் உழைக்கிறதுல நீங்களும் செய்யணும்னு சொன்னால், இப்போ இப்படி ஒரு மக்களுக்கு நீலண்ட கஷ்டத்தில் உள்ள மக்களுக்கு தான் வந்து இது கிடைச்சிருக்கு. இந்த உதவி பயனுள்ள உதவி. வீண் போகுதான்னு கேட்டால் இல்லை. சில இடங்கள்ல கிணறுகள் இதுகள் போட்டிருக்கு, தேவையில்லாத இடத்துல போட்டு எந்த ஒரு பாவனையும் இல்லாமல் வந்து இப்போ 6 குடும்பமும் தண்ணி இல்லாமல் பெரிய கஷ்டப்பட்டிருக்கணும். நான் இப்போ வந்து பார்த்தவளவுதான் எனக்கு அது பெரிய கவலையாக்குறாக்கு. அதில் இந்த 6 குடும்பம் இந்த கிணத்தை வச்சு இனி இந்த சிறப்பான ஒரு செயல்பாடு செய்கிறது, குளிக்கிறது எல்லாத்தையும் இதில் பலனடையணும்ன்றதை நினைச்சு எனது 20வது வருட இந்த தொழில் பூர்த்தியை இந்த ஞாபகார்த்தமாக இந்த கிணத்தை அடித்து வழங்கியிருக்கிறேன் இந்த மக்களுக்கு. நன்றி. என்னுடைய பாராட்டுக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே ஒரு சிறப்பான செயல்பாடு, அதை விட புண்ணியமான செயல்பாடு. தண்ணி சும்மா தாகத்தில் இருக்கிறவனுக்கு தண்ணி, ஒரு கப் தண்ணி அந்த நேரம் வழங்கினாலே சிறப்பான செயல்பாடு. அன்றைக்கு இங்கே ஒரு 6 குடும்பங்களோட தாகம் தீர்க்கிறதுக்கு அந்த ஒரு புண்ணிய செயல், இது ஒரு சிறப்பான ஒரு புண்ணிய செயலாக வந்து கருதுகிறேன். சரி, நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம்.